Hi, it's my Tech friend. Welcome to TechFay Tablet. இந்த வீடியோவில் as a ஸ்டூடெண்ட்டாக இல்லை டீச்சராக நீங்கள் கூகுள் மீட் யூஸ் பண்ணி நீங்கள் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்கள் செஷனை தட் மீன்ஸ் உங்கள் கிளாஸை நீங்கள் உங்கள் மொபைலில் ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது இப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபியூச்சரில் உங்கள் கிளாஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ அதுக்கு நம்ம ரெண்டு கான்செப்ட் கேரி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் திங் உங்கள் மொபைலில் இருக்கிற டிஃபால்ட் செட்டிங் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் உங்கள் கூகுள் மீட் ரெக்கார்ட் பண்ணலாம் பார்க்க போகிறீங்க. அப்படி உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் இல்லை அப்படின்னா செகண்டரியாக ஒரு ஆப் யூஸ் பண்ணி எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம் பார்க்க போகிறீங்க. இட்ஸ் a beautiful thing and try it out. And நம்ம போற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரணும் அப்படின்னா definitely you can go for a subscribe and let's attend to our concept. இப்போ as a ஸ்டூடெண்ட்டாக நம்ம கூகுள் மீட்டில் என்டர் ஆகிடலாம். ஸோ இது நம்ம டீச்சர்கிட்டருந்து வந்த கூகுள் மீட்டோட லிங்க்கு. இதை கிளிக் பண்ணி we can enter into a கூகுள் மீட் அண்ட் இங்கே நம்மளோட ஆடியோ அண்ட் தென் வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு we can join. ஸோ இப்போ நம்ம இங்கே ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டீச்சர் என்னென்ன ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அதெல்லாமே உங்களுக்கு இங்கே தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இதை எப்படி ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷனும் இல்லாமல் உங்கள் மொபைலில் இருக்க செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கூகுள் மீட்டை ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்க்க போகிறீங்க. அதுக்கு ஸோ கீழே நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட செட்டிங்ஸ் எல்லாமே கேரி ஆகும். இதில் எஸ் கேப்சர் தட் மீன்ஸ் ஸ்க்ரீன் கேப்சர்னு இருக்கும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு டேரக்டாக கிளிக் பண்ணிடாதீங்க. இது ஃபர்ஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே உங்களுக்கு உங்கள் ஆடியோ இங்கே ரெக்கார்ட் பண்ணுறதுக்குரிய ஆன் பண்ணியிருக்கீங்க செக் பண்ணிக்கோங்க. இங்கே ரெக்கார்ட் வாய்ஸ்ன்னு இருக்குது, அது நன்னு இருக்குது. இது நீங்கள் நன்னு இருந்தது அப்படின்னா உங்களால் நீங்கள் என்ன உங்கள் டீச்சர் உங்கள் வாய்ஸ் கேரி பண்ணாங்களோ அது உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ரெக்கார்ட் வாய்ஸில் போயிட்டு மைக்ரோ சவுண்டாக இல்லை உங்களுக்கு வந்து சிஸ்டம் ஆடியோவாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து என்னென்ன எனக்கு வந்து உங்கள் மொபைலில் கேட்குதோ அதெல்லாமே நீங்கள் கேப்சர் பண்ண போகிறீங்கன்னா சிஸ்டம் ஆடியோ கொடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஹெட்செட் மாட்டி நீங்கள் கேட்டுருக்கீங்கன்னா மைக்ரோஃபோன் சவுண்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் கேரி பண்ணுறது மைக்ரோ சவுண்ட் கொடுக்குறேன். அண்ட் தென் இங்கே உங்களுக்கு ரெக்கார்டிங் ப்ராக்ரஸ் டூ நாட் டிஸ்டர்ப்னு இருக்கும். இது எனக்கு ஆஃபில் இருக்குது. இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுறப்ப வேறு யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு காலிங்கோ இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அது எல்லாமே ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இது எனக்கு இப்போ ஆஃபில் இருக்குது, நீங்கள் ஆன் பண்ணலாம் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸ் பண்ணதுக்கு அடுத்து இப்போ நீங்கள் உங்கள் எஸ் கேப்சரை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் ஃபர்ஸ்ட் மேலே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஸ்க்ரீன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு டைம் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம என்னென்ன உங்கள் டீச்சர் இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஆடியோ ப்ளஸ் உங்களோட வீடியோ ரெண்டுமே உங்களுக்கு கேரி ஆகும். ஸோ இப்போ அவங்க டீச்சர் ஆடியோ ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பேசுறது எல்லாமே உங்களுக்கு இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இதில் உங்களுக்கு இங்கே கீழே டைமிங் ஓடிட்டு இருக்கும், எவ்வளோ செகண்ட்ஸ் ப்ளே ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. இதில் உங்களுக்கு நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் எனக்கு அந்த டைமில் இருந்து நீங்கள் எப்போ ப்ளே பண்ணுறீங்களோ அது வரை உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகாது. ஃபினிஷ் பண்ணால் மட்டும் என்ன செய்யுங்க, ஸ்டாப் கொடுங்க. அண்ட் இப்போ உங்கள் செகண்ட் மெத்தடில் ஆப் யூஸ் பண்ணி எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம் பார்க்க போகிறீங்க. அண்ட் திஸ் இஸ் த பெஸ்ட் வே. நான் கேரி பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ நான் கேரி பண்ணுறது வந்து இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ப்ளூ கலர். ஏன் அப்படின்னா இதில் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்காது. இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மீட்டிங் அப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறப்ப எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ உங்கள் மீட்டிங்கை நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ யூ கேன் கோ ஃபார் இட். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் ஸ்க்ரீன் ரெக்கார்டர். இதை இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஆல்ரெடி நம்ம கேரி பண்ண எல்லா ப்ராஜெக்ட்டுமே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கேரி பண்ண போகிறோம். ஸோ இங்கே கீழே இருக்க இந்த ப்ளூ ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு ஆடியோ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆடியோ ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை ஆடியோட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும், ஆடியோ நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அந்த சேம் செட்டிங்ஸ் இங்கே செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டியில் உங்களுக்கு வேணும் அண்ட் தென் உங்கள் டைம் டூரேஷன் செட் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3, 2, 1 உங்கள் டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் என்ன செய்யும் உங்கள் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகும். தட் மீன்ஸ் 3, 2, 1 ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு அந்த டைம் இன்னும் எக்ஸ்டெண்டாக வேணும் அப்படின்னா உங்கள் டைமை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் உங்களோட ரெசல்யூஷன் நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக வேணுங்கிறது செட் பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் மற்ற செட்டிங்ஸாக தேவையில்லை, நீங்கள் டைம் டிலே மட்டும் கேரி பண்ணால் கேரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம எப்போ நீங்கள் ஆன் பண்ணுறீங்களோ இப்போ நம்ம டைம் 3 வச்சிருக்கனால நீங்கள் ஸ்டார்ட் நோவும் கொடுத்த உடனே 3, 2, 1 சொல்லிட்டு உங்கள் ரெக்கார்டிங். அண்ட் இப்போ உங்களோட கூகுள் மீட்டில் நீங்கள் என்னென்ன கேரி பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களோட ரெக்கார்டர் இங்கே உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கும். உங்கள் கிளாஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு, நான் இப்போ உங்கள் ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னா மட்டும் உங்களோட பவர் பட்டன், உங்கள் வால்யூம் பட்டன் கீழே இருக்கிற பவர் பட்டன், உங்கள் மொபைலில் இருக்கிற பவர் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகி உங்கள் வீடியோ ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ணுறேன்.
அண்ட் திஸ் அ திங் எப்படி உங்கள் கூகுள் மீட்டில் கேரி பண்ணுற கிளாஸை உங்கள் மொபைல் ரெக்கார்ட் பண்ணலாம் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் a beautiful thing and try it out. Share this tablet to all your friends and definitely you can get a lot of craft and technology area for this tablet and go for it. If you want to get my tablet frequently, go for a subscribe. Soon I meet you in the next tablet and this is my Tech Friend. Thank you.